ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இந்த மாதிரி சிம்பிளாக ஒரு ஈஸியான பேபி ஃப்ராக் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து நான் ஒரு 2 பீசஸ் வந்து ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன். மெஷர்மெண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா லென்த் வந்து 12 இன்ச்சஸ் அண்ட் வித் வந்து 12 இன்ச்சஸில் வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ இதை வந்து நம்ம ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதை அகெயின் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா திருப்பி ஒரு ஹாஃப் ஃபோல்ட் பண்ணிக்கிறேன் ஃபோர் பார்ட்ஸாக. தென் அந்த ஃபோல்டட் எட்ஜில் இருந்த 2.5 மீட்டர்ஸ் வந்து 2.5 இன்ச் வந்து ஃபோல்டட் சைட்லேருந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். அகெயின் கீழேயும் அதே மாதிரி 2.5 மார்க் பண்ணிக்கிறேன். தென் என்ன பண்ணுறேன்னா இதை நம்ம ஜாயின் பண்ணிட்டா ஒரு கர்வ் வந்து நம்ம இந்த மார்க் டு அந்த மார்க்குக்கு வந்து நம்ம கர்வ் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ நம்ம பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம அந்த மார்க் பண்ணதுலேருந்து ஒரு 3 இன்ச்சஸ் வந்து நம்ம சுற்றி வந்து மார்க் பண்ணிக்கலாம், அந்த எஜ் டு இந்த எஜ் வரைக்கும். அகெயின் சேம் வந்து நம்ம அதையும் அந்த கர்வை வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த பார்ட்டை வந்து நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ இதுதான் நமக்கு வந்து அந்த ஃப்ராக்கோட யோக் பார்ட்டு. ஸோ கட் பண்ணியாச்சுங்க. ஸோ நம்ம இதில் வந்து கரெக்டாக 2 பீசஸ் வந்து 360 டிகிரி சர்க்குலரில் வந்து நமக்கு கிடச்சிருக்கா. ஸோ இதில் வந்து நம்ம ஷோல்டர் வந்து மார்க் பண்ணிக்கலாம். அகெயின் பார்த்திங்கன்னா அந்த பீஸில் வந்து சென்டர் பார்ட் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ கட் பண்ணிட்டு தான் நமக்கு வந்து பேக் ஹூக்குக்கு வந்து நமக்கு வரப்போகுது. ஸோ அதை சுற்றி வந்து நம்ம ஸ்டிச் போட்டுக்கலாம். ஒரு எட்ஜை மட்டும் வந்து நம்ம ஜாயின் பண்ணி ஸ்டிச் போட்டுக்கலாம். ஓகே, இப்போ ஸ்டிச் பண்ணிட்டு வந்தாச்சுங்க. ஸோ 1 ஏஜ் வந்து நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். இன்னொரு ஏஜ் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா எல்லாம் வந்து நாச்சஸ் போட்டுட்டு நம்ம அதை திருப்பி எடுத்ததுக்கப்புறமா நம்ம எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ நான் வந்து நம்ம ரோப் டர்னருக்குள்ள ஏதோ ஒரு டூல் வச்சுட்டு நம்ம இன்சைடாக நம்ம அதை வந்து திருப்பி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம திருப்பி எடுத்துட்டோம். ஸோ இந்த இதை வந்து எட்ஜஸை கரெக்டாக எடுத்து விட்டுட்டு நம்ம அந்த ஓப்பன் சைடு இருக்கு இல்லைங்களா, அதை வந்து நம்ம என்ன ஜஸ்ட்டு ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். தென் நம்ம வந்து அந்த ஃப்ரில் பார்ட்டு ஸ்கர்ட் பார்ட்டுக்கு வந்து 2 பீசஸ் ஃபேப்ரிக் சேம் டைம் எடுத்துக்கிறேன். ஸோ லென்த் 17 இன்ச்சஸ் அண்ட் வித் வந்து 30 to 34 இன்ச்சஸ். வித்து வந்து நமக்கு எவ்வளோ வேணுமோ நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அது வந்து நமக்கு ஃப்ரில் எவ்வளோ வைக்கிறதுக்கு வேணுமோ அந்த மாதிரிக்கு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ நான் அதை வந்து டபுளாக ஃபோல்ட் பண்ணிட்டோம். ஃபோல்ட் பண்ணோன்னா ஃபோல்டட் சைடு விட்டுட்டு ஓப்பன் சைடில் வந்து நம்ம 2.5 இன்ச்சஸ் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். சைடில் 2 பக்கமும் மார்க் பண்ணிவிட்டு எதுக்கு அப்படின்னா இது வந்து நம்ம ஆம்கோல் வந்து ட்ரா பண்ணுறதுக்காக மார்க் பண்ணிக்கலாம். ஸோ முடிச்சாச்சா. நெக்ஸ்ட்டு வந்து அந்த ஃபோல்டட் சைடு இருக்குது இல்லைங்களா, அதில் வந்து கீழே வந்து ஒரு 1 இன்ச் வந்து நம்ம மார்க் பண்ணிட்டா. ஸோ அந்த 1 இன்ச்சிட்டும் நம்ம அந்த ஆம்கோலுடைய இதை வந்து கட் பண்ணிக்கிறோம். எதுக்கு அப்படின்னா ஸோ நம்ம இந்த இடத்துல தான் வந்து நம்ம ப்ளீட் எடுத்து நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ அதனால் அப்படி கட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நமக்கு வந்து இப்போது ஃப்ரண்ட் பீஸ் அண்ட் பேக் பார்ட் 2 பீஸுமே வந்து கிடச்சிருச்சு. ஸோ அதில் வந்து நம்ம சென்டர் மார்க் பண்ணிக்கலாம். எதுக்கு சென்டர் மார்க் பண்ணுறோம் அப்படின்னா அப்போ தான் நம்ம வந்து ப்ளீட் வந்து எடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ நான் சென்டர் பார்ட்டில் இருந்தேன் இந்த சைடு உள்ள ஃபேப்ரிக் அப்படியே வந்து ப்ளீட் பண்ணிட்டு வரேன். உங்களுக்கு ப்ளீட் எப்படி வேணுமோ அப்படி எடுத்துக்கலாம். ஃபேப்ரிக் நிறையா இருக்குது அந்த சைடு அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் பெரிய பெரிய ப்ளீட்டாக எடுத்துக்கோங்க. ஸோ இந்த ஸ்டிச் பண்ணோன்னு இந்த மாதிரி தான் இருக்கும். தென் எனக்கு ஆம்கோலுக்காக நான் பயாஸ் பீஸ் வச்சு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி திருப்பிக்கலாம். ஸோ அப்போது நம்ம வந்து ஃப்ரண்ட் பார்ட்டும் பேக் பார்ட்டும் பயாஸ் பீஸ் வச்சு திருப்பிட்டு ஒரு மடித்து ஒரு ஃபோல்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஆம்கோல் பார்ட் வந்து ரெடி ஆயிரும்.
ஸோ அதில் ஒரு ஸ்டிச் மட்டும் நம்ம போட்டுட்டு வந்துடலாம். ஓகே, ஸோ ஃபினிஷ் பண்ணோன்னே இந்த மாதிரி தான் இருக்குது நமக்கு ஆம்கோலாக. ஸோ இதே மாதிரி நம்ம 2 பீஸ் ரெடி பண்ணியாச்சு. தென் யோக் பார்ட் எடுத்துட்டேன். ஸோ நம்ம யோக் பார்ட்டில் மேலே இருந்து, தட் மீன்ஸ் ஷோல்டர்லேருந்து 3 inches வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஃப்ரண்ட் பார்ட் எடுத்துகிட்டு அதோட நம்ம ப்ளீட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, ஸோ அதில் வந்து நம்ம 2 பேக் அண்ட் ஃப்ரண்ட் ரெண்டையுமே வந்து நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ நம்ம பேக்லேயும் வந்து 3 inches வந்து நம்ம ஷோல்டர்லேருந்து மார்க் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இப்போ அந்த மார்க் பண்ண எண்டில் இருந்து அதர் சைட் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அந்த எண்டு வரைக்குமே இந்த நம்ம ப்ளீட் எடுத்த பார்ட்டை வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம். ஸோ எப்போவுமே நெக்கோட மேலே வச்சு ஸ்டிச் பண்ணிடாதீங்க, கீழே இருக்கிற சைடில் வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். ஸோ ஸ்டிச் பண்ணோன்னே இந்த மாதிரி தான் நமக்கு வந்து பார்ட்ஸ் இருக்கா. ஸோ இதை நம்ம என்ன பண்ணுவோன்னா, பாடி அட்டாச் பண்ணுறதுக்கு ரிவர்ஸில் திருப்பிட்டு சைட் ஸ்டிச் வந்து நம்ம போட்டுக்கலாம். தென் நம்ம கீழே வந்து அந்த எட்ஜஸை வந்து ஃபோல்ட் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனலாக வந்து அவுட்புட் இப்படி தான் இருக்குங்க. ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா, மெஷர்மெண்ட்ஸ் டீட்டெயில்ஸ் பற்றி எதுவும் வேணும்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் எனக்கு கேளுங்க. தேங்க்யூ.